சுக்கிரன் நல்லா இருந்தாலே சந்தோஷமா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். சுக்கிரன் தான் பாத்தீங்கன்னா லௌலீக வாழ்க்கைக்கு சொந்தக்காரன், சுகபோகக்காரங்கன்னு அதனால அவருக்கு பெயர் உண்டு. சோ எல்லா சுகங்களையும் சுக்கிரன் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது இந்த மாசம் துலாத்துக்கு உண்டு. தன்னுடைய சொந்த வீட்லயே இருக்காரு. மகாலட்சுமி கடாட்சத்தோட ஏற்கனவே துலா ராசி மகாலட்சுமி ராசின்னு சொல்லுவோம். உழைப்புக்கு உண்டான ராசி துலாம். அப்ப அங்க ராசி எதிர்த்து சுக்கிரன் போய் போரும் பொழுது கடினமா உழைக்க போறீங்க. நீங்க உழைத்த உழைப்புக்கு உண்டான ஒரு நல்ல கிரெடிட் அப்படிங்கிறது உண்டு. அதே போல பாத்தீங்கன்னா 2 7 இருக்கக்கூடிய செவ்வாய் இங்க இருந்தாலும் குரு பார்வையில பெறப்போகுது. அதற்கு மேல 16ஆம் தேதிக்கு மேல சூரியனும் அங்க வரப்போகுது. இப்ப அரசியல்வாதிகளுக்கு அரசாங்க துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் நிச்சயமா ஒரு பணம் வரும், ஒரு டிரான்ஸ்பர், ஒரு இடமாற்றமோ இதெல்லாம் நடக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த சண்டைகள் எல்லாமே விலக போகுது. பார்ட்னருக்குள்ள இருந்து வந்த சண்டைகள், நண்பர்களுக்குள்ள இருந்து வந்த வாக்குவாதங்கள் எல்லாமே விலகி ஒற்றுமையாக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருந்தால் பொதுவா சொல்லக்கூடிய விதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா 10ல் குரு பதவி பறி போகும்.